எனது தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கங்க. கூகுள் மீட்டை பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருந்தோம். எப்படி கூகுள் மீட் யூஸ் பண்ணுறது, எப்படி ஒரு மீட்டிங் லிங்க் ஷெட்யூல் பண்ணுறது, அட்டண்டன்ஸ் எப்படி எடுக்கிறது, மீட்டிங் எப்படி ரெக்கார்ட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நிறைய வீடியோஸ் வந்துட்டு கூகுள் மீட் ரிலேட்டடாக முன்னாடி போட்டிருந்தேன். அதெல்லாம் எதுவும் பார்க்கல அப்படின்னா அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் கூகுள் மீட்லேருந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் மீட்டில் நீங்கள் ஒரு லிங்க் கிரியேட், அதாவது மீட்டிங் நீங்கள் வந்து ஷெட்யூல் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு ஹோஸ்ட்டை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஃபஸ்ட்டு ஹோஸ்ட் அப்படின்னு என்னென்னு பார்த்துடலாம். நீங்கள் ஒரு மீட்டிங் லிங்க் கிரியேட் பண்ணிங்க அப்படின்னா ஹோஸ்ட்டுக்கான சில ஆப்ஷன்ஸ் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. என்னென்ன மாதிரினா, நீங்கள் ஒன்ஸ் மீட்டிங் லிங்க் கிரியேட் பண்ணி சர்க்குலேட் பண்ணதுக்கப்புறம் அந்த மீட்டிங்கில் நீங்களும் ஜாயின் பண்ணிட்டீங்க. ஜாயின் பண்ணதுக்கப்புறம் மித்தவங்க, அதாவது எக்ஸ்டர்னல் பீப்புள்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்துட்டு அட்மிட் கொடுக்கணும். எல்லாத்தையும் உள்ள அட்மிட் பண்ணால் தான் வந்துட்டு மீட்டிங்கில் ஜாயின் பண்ண முடியும். மைக் வந்துட்டு யாராச்சும் மியூட் பண்ணாமல் இருந்தாங்களோ ஆஸ் அ ஹோஸ்ட்டாக வந்துட்டு நீங்களே மியூட் பண்ண முடியும். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் மீட்டிங் ஹோஸ்ட்டாக இருக்கிற பட்சத்தில் யாரை வேணாலும் வந்துட்டு மீட்டிங்லேருந்து ரிமூவ் பண்ண முடியும். இந்த மாதிரி வந்துட்டு ஹோஸ்ட்டுக்குன்னு குறிப்பிட்ட ஆப்ஷன்ஸ் வந்துட்டு இருக்கும். இதுவே பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் மீட்டிங் லிங்க் கிரியேட் பண்ணிங்கன்னா முன்னாடி நீங்கள் மட்டும்தான் வந்துட்டு அட்மிட் கொடுக்க முடியும், நீங்கள் தான் ரிமூவ் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா ஹோஸ்ட் வந்துட்டு சேஞ்சும் பண்ண முடியும். அது எப்படி ஹோஸ்ட் சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்துட்டு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு உங்களோட ப்ரௌசரில் கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு உங்களோட அக்கௌண்ட்டில் சைன்இன் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு கூகுள் ஆப்ஸ் அப்படின்ட்டு இருக்கும், அதை கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கூகுள் கேலண்டர் இருக்கும். ஸோ அந்த கேலண்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுள் கேலண்டர் ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணி உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஏப்ரல் மே 2021, இது வந்து டேட் வந்துட்டு 30 இருக்குது. ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மீட்டிங்குமே ஷெட்யூல் பண்ணல. இது வந்துட்டு ஒரு அக்கௌண்ட், அதாவது ஜஸ்ட் ஹரன் ட்ரையல் அப்படிங்கிற ஒரு அக்கௌண்ட். இந்த அக்கௌண்ட்டில் நான் ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணிவிட்டு இன்னொரு அக்கௌண்ட், அதாவது சினி டுடே அப்படிங்கிற ஒரு அக்கௌண்ட்டுக்கு வந்து நான் ஹோஸ்ட் சேஞ்ச் பண்ண போகிறேன். இப்போ இந்த அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மீட்டிங்குமே ஷெட்யூல் பண்ணல, இனிமேல் தான் ஷெட்யூல் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்துட்டு சினி டுடே அப்படிங்கிற ஒரு அக்கௌண்ட் வந்து இன்னொரு டேப்ல ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன், அதோட கூகுள் கேலண்டர். ஸோ இந்த அக்கௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயும் வந்துட்டு எதுவுமே வந்து ஷெட்யூல் ஆகல. போயிட்டு கிரியேட் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் கொடுத்த உடனேயும் எனக்கு இந்த மாதிரி வரும். நான் இந்த இடத்துல JH டெஸ்ட் அப்படிங்கிறது வந்துட்டு கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு டைம் அதெல்லாம் நீங்கள் வேணுங்கிற மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஆட் கூகுள் மீட் கான்ஃபரன்சிங் அப்படின்னு இருக்கும், அதை வந்துட்டு நீங்கள் கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்துட்டு சேவ் அப்படிங்கிறது கொடுத்துருங்க. இப்போது எனக்கு இந்த ஜஸ்ட் ஹரன் ட்ரையல் அப்படிங்கிற அக்கௌண்ட்டில் தான் வந்துட்டு எனக்கு JH டெஸ்ட் அப்படிங்கிறது வந்துட்டு ஓப்பன் ஆயிருக்கு. இப்போ ஓப்பன் பண்ண உடனே வந்துட்டு எடிட் ஆப்ஷன் வந்துட்டு நான் கிளிக் கொடுத்துக்கிறேன். கிளிக் கொடுத்தோன்னே உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இப்போ நான் கூகுள் கேலண்டரில் போயிட்டு பார்க்குறேன், அதாவது சினி டுடேங்கிற அக்கௌண்ட்டில் வந்துட்டு எனக்கு இங்கே எதுவுமே டிஸ்பிளே ஆகலை. இதுவே நான் வந்துட்டு ஹோஸ்ட் சேஞ்ச் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா இதில் மோர் ஆக்ஷன்ஸ் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்தோன்னே இந்த இடத்துல சேஞ்ச் ஓனர் அப்படின்னு இருக்கும். சேஞ்ச் ஓனர் அப்படின்னு போட்டு உங்களோட டைட்டில், அதாவது மீட்டிங் டைட்டிலோட போட்டு உங்களுக்கு வந்துட்டு பாப்பப் ஆகும். இதில் உங்களோட மெயில் ஐடி கொடுக்கணும். நியூ ஓனர்ன்னு இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல வந்துட்டு மெயில் ஐடி கொடுக்கணும். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நான் மெயில் ஐடி கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு சேஞ்ச் ஓனர் அப்படின்னு கிளிக் கொடுத்த உடனே உங்களுக்கு வந்துட்டு அந்த மெயில் ஐடிக்கு ஒரு மெயில் ரிசீவ் ஆகும். அதாவது நீங்கள் சேஞ்ச் ஓனர்னு கொடுத்த உடனே டக்குன்னு அவங்களுக்கு வந்துட்டு ஹோஸ்ட் சேஞ்ச் ஆகாது. அந்த மெயில் ஐடியில் போய்ட்டு நம்ம வந்து அக்செப்ட் பண்ணணும். எந்த மெயில் ஐடிக்கு நம்ம ஹோஸ்ட் சேஞ்ச் பண்ணுறோமோ அதை போய்ட்டு நம்ம அக்செப்ட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த JH டெஸ்ட், அதாவது ஒரு அக்கௌண்ட்டிலிருந்து இன்னொரு அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற அக்கௌண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஓனர்ஷிப் ரெக்வஸ்ட் வந்துட்டு வந்திருக்கும். ஸோ அந்த ரெக்வஸ்ட் வந்துட்டு அக்செப்ட் பண்ணணும். உங்கள் மெயிலுக்கு ரிசீவ் ஆன லிங்க் கிளிக் கொடுத்தோன்னே உங்களுக்கு டேரெக்டாக கூகுள் கேலண்டருக்கு ரீடைரக்ட் பண்ணிடும். ஸோ அதில் வந்துட்டு உங்களோட JH டெஸ்ட் அப்படிங்கிறது வந்துட்டு இந்த மெயில் ஐடிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடும். ஸோ நீங்கள் மீட்டிங்கில் ஜாயின் பண்ணிவிட்டு ஹோஸ்ட் வந்துட்டு ஃபுல்லாக நீங்கள் தான் உள்ளே வரவங்க எல்லாத்தையும் அட்மிட் பண்ணுறது, ரிமூவ் பண்ணுறது, மியூட் பண்ணுறது எல்லாமே நீங்கள் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தோன்னே ஹோஸ்ட் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சந்தேகங்கள் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னால் முடிஞ்ச உதவிகள் கண்டிப்பாக உங்களுக்காக பண்ணுறேன். சோஷியல் மீடியாவில் அவைலபிளாக இருக்குது, அதோட லிங்க்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்கன்னு தெரியும். பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் அப்படியே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் ஒவ்வொரு டைமும் லைக் பண்ணும்போது உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் நிறைய கொடுக்கணும் அப்படின்றத மோட்டிவேட் பண்ணுது. மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நல்ல ஒரு கண்டென்ட்டோட உங்கள் எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். நன்றி.